நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு அப்ளை. இப்போ இந்த ரீஃபண்ட்லேயே கூட சில விஷயங்கள் இருக்குது சார். ரீஃபண்ட் பண்ணிட்டு அவங்க கேன்சலேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கே தனியாக சார்ஜ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள். இல்லை முதல்ல அந்த மாதிரி இருந்தது. அது 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 என்ன மாதிரி ஆச்சுனாக்க, இப்போ ஃப்ளைட் கேன்சல் ஆச்சுனாக்க அதுக்கு ஃபுல் ரீஃபண்ட் எல்லாருமே கொடுத்தாங்கன்னா சட்டப்படி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி தேதி நம்ம விஆர் ஆன் 10th, இந்த மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி நீங்கள் இதோ டெல்லி போனேன்ருக்கீங்க. ஐயோ இந்த ஏர்லைன் வந்து இந்த இண்டிகோ வந்து ஆப்ரேட் பண்ணோன்னா மாட்டானு தெரியலையே, அதனால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்து ஏர் இண்டியாவில் போகிறேன், ஆகாசாவில் போகிறேன். நீங்கள் அதை கேன்சல் பண்ணும்போது இது இண்டிகோ கேன்சலேஷன் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவேன். இது வந்து பண்ண மாட்டாங்க, அதாவது மக்கள் புழிஞ்சிருவாங்க. இதில் ஒரே ஒரு கொஸ்டின், கவர்மெண்ட் மேலே என்ன கோபம் வருகிறது, நான் முதல்ல சொன்னேன்ல, சாமானியான எனக்கு என்ன கோபம் வருதுன்னா, யாராவது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாக்க, என்னடா பண்ண மாட்டேன்ற, இல்லைன்னா நீ ஸ்டாப் யுவர் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லியிருக்கணும். பட் அப்படி சொன்னாலும் அங்கேயும் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. இரும்புத்தனமாக நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேம்மா, நீங்கள் வந்து நான் ஏன் அந்த டோன் எடுக்கிறேங்கிறத சொல்லணும். அப்போ நான் என்ன சொல்வேன்னா, உங்ககிட்ட 100 செட்டு பைலட் இருக்கான, அந்த 100 செட்டு பைலட்டுக்கு எவ்வளோ ஆப்ரேஷன்ஸோ அதை ஒண்டி எடுத்துக்கோ, பாக்கி எல்லாம் கேன்சல் பண்ணேன்.